तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவதால் கொடிகட்டி பறக்க போகின்ற ராசிங்க என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. செவ்வாய் கிரகங்களின் தளபதியாக அறியப்படுகிறார். அதன் இயக்கம் மாறும்போது அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் மீது பிரதிபலிக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான மாற்றங்களும் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்மறையான மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 24, 2025 அன்று காலை 5:17 மணிக்கு செவ்வாய் மிதுன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செவ்வாய் மிதுன ராசியில் நேரடியாக பயணிக்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்லாம் மேம்படக்கூடும். மிதுன ராசியில் செவ்வாய் கிரகத்தின் நேரடி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரங்க பயன்பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த கிரக பயிற்சியால் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிலுவையில் உள்ள வேலைகள் இறுதியாக முடிவடையும். குறிப்பாக சட்ட சிக்கல்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். வியாபாரிகளால் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வுகள் பற்றிய நேர்மையான செய்திகளை பெறலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் நிறைந்திருக்கும். நீங்கள் ஒரு திட்டத்தில் உழைத்து கொண்டிருந்தால் அது வெற்றிகரமாக முடிவடையும். உறவுகளை பொறுத்தவரை காதல் வாழ்க்கை நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். உங்கள் மனைவி அல்லது காதலி உறுதியான ஆதரவை வழங்குவாங்க. மொத்தத்தில் இது நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முன்னேற ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். அடுத்தது ரிஷபத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த கிரக பயிற்சி ரிஷபராசிக்காரவங்களுக்கு ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது. நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது சொத்து வாங்குவது பற்றி யோசித்து கொண்டிருந்தால் இது அதற்கு சிறந்த நேரம்தான். உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர விலை உயர்ந்த பொருள்களுக்கும் நீங்கள் செலவிடலாம். வேலை தேடுறவங்களுக்கு சில நேர்மறையான செய்திகள் தேடி வரும். உங்கள் சமூக அந்தஸ்து மேம்படும். மேலும் உங்களின் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நிதி முதலீடுகளுக்கு, குறிப்பாக நீண்டகால இலக்குகளுக்கு சாதகமானது. இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் லாபத்தை தரக்கூடும். உங்கள் ஆரோக்கியம் நிலையானதாக இருக்கும். மேலும் நீங்கள் உற்சாகமாக உணர்வீங்க. சரியான அணுகுமுறையுடன் இந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையலாம். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த கிரக பயிற்சி பல முன்னேற்றங்களை கொண்டு வருது. நீங்கள் அரசாங்க வேலைக்கு தயாராகி வரீங்க என்றால் வெற்றிலாம் தேடி வரும். வேலையில் உங்கள் கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் வெகுமதி கிடைக்கும். மேலும் உங்கள் மேலதிகாரிகள் அதை பாராட்டுவாங்க. வியாபாரிகள் லாபகரமான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இது நிதி நிலைமையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த பயணங்கள் நேர்மறையான முடிவுகளை கொடுக்கும். நீங்கள் சட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருந்தால் உங்களுக்கு இப்போது சிறிது நிவாரணம் கிடைக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். முக்கியமான ஒருவருடன் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்படலாம்.
இது உங்கள் நட்பை பலப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கிரக இயக்கம் வேலை, செல்வம், பயணம் உள்ளிட்ட தனிப்பட்ட தொடர்புகளில் சிறப்பான காலகட்டத்தை அளிக்கும்.